ஸோ ஹாய் கைஸ் சண்முகம். இப்போ பார்க்க போற கதை வந்து உப்பும் கற்பூரமும். உப்பும் கற்பூரமும் பொறுத்தவரை என்ன மாதிரியான கதை வந்தா வந்து கீர்த்தி சீரியஸா நடிச்சிருப்பாங்க. கிறுக்கிய நடிச்சிருக்குமா அப்படின்னா, இந்த படத்துல எல்லாருமே அப்படிதான் நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த கதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, உங்களுக்கு கிளியர் கட்டா சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா வந்து, ஜில்ஜன் செக் வந்து ஒரு தனி வேர்ல்டுக்குள்ள அவங்க கூட்டு போயிருப்பாங்க. அதே மாரி இது அ கடைசியில கடைசியில பணியாரமா? ஐயோ! இல்லையே. ஒரு படம் வந்திருக்கும். கடைசியில என்னமோன்னு சொல்லிட்டு. சின்ன மினி பட்ஜெட் படம். ஸோ அந்த படம் மாரியே தான் இருக்கும் இதுவுமே. எனக்கு அது ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எப்படின்னா வந்து, அது ஒரு தனி வேர்ல்டு. அந்த வேர்ல்டுக்குள்ள எல்லாருமே கிரேசியா இருப்பாய்ங்க. அதுல நேச்சுரலா நடிச்ச ஒரே ஆள் வந்து கீர்த்தி சுரேஷ் மட்டும் தான். வேற யாருமே கிடையாது. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஓகே கதைக்குள்ள வந்துரும். ஸோ கதைய பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, என்ன மாதிரியான கதைன்னா, தமிழ்நாடு மாரியே வம்சாவாரியா வரவங்க வந்து தலைவர் ஒருத்தர் அந்த கிராமத்துக்கு வந்து தலைவரா வந்துகிட்டு இருப்பாய்ங்க. என்னைக்கு அந்த இடத்துல வாரிசு இல்லாம போகுதோ அப்படிங்கிற மாரி அதுக்குள்ள போ வேணாம். ஸோ அந்த மாரி வாரிசுங்க இருப்பாய்ங்க. ஸோ இப்ப கரண்ட்ல இருக்க தலைவர் வந்து முடியாம சேர்ந்து மண்டைய போட்டுருவாரு. சரிங்களா? மண்டைய போட்டோனே, அவர கொண்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிருவாங்க. இப்ப அடுத்த தலைவர் யாருன்னு பார்க்கும்போது, இந்த வீட்ல ஆண் வாரிசு கிடையாது. ஸோ கீர்த்தி சுரேஷ் தான். ஸோ கீர்த்தி சுரேஷ் தான்ப்பா நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கிட்டு ஒரு நிலைமை இருக்கும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சுடுகாட்டுல அவங்க அம்மா இருப்பாங்க. சுடுகாட்டுல அந்த புதைக்க வைப்பான்ல அவன் அவங்க அம்மா. ஸோ அவங்க 2 பேரும் அங்க மெயின் கேரக்டர். சரிங்களா? இப்படி இருக்கப்ப வந்து, அந்த சுடுகாட்டுல மீதி இருக்க இடம் பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனா ஒரு 4 இடம் மட்டும் தான். 4 புதைக்கிற இடம் மட்டும் தான் இருக்கும். வேற புதைக்கிற இடமே கிடையாது. அப்படிங்கிறப்போ வந்து, அந்த சுடுகாட்டுல வேலை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து என்னைய இங்க தான் புதைக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு ஆசையா இருப்பாங்க. ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அங்க ஒரு இடத்த வந்து ரகசியமா யாருக்கும் தெரியாம புக் பண்ணி வச்சிருப்பான். ஒரு மரத்த வச்சு கட்டில போட்டு இது நான் படுக்கிற இடம்ப்பா அப்படிங்கிற மாரி சும்மா மறைக்கிற மாரி மறைச்சு எழுதி வச்சிருப்பான். இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 4 மீதி இடம் வந்து 4 இடம் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து, நம்ம ஆளு கீர்த்தி சுரேஷ் வந்து அங்க ஒரு தலைவரா வந்துடுறாங்க. இவன் மீதி இருக்க 2 பேர் ஆப்போசிட் இருப்பான். அவையில பொறுத்தவரை இந்த அம்மாவ எப்படியா திறமை இல்ல அப்படின்னு சொல்லி என்னை போயிட்டு நம்ம இந்த போஸ்ட்டுக்கு வந்துரணும் அப்படிங்கிற மாரி ஒரு தெய்வீக எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சமயத்துல என்ன ஆகும்னா வந்து இவங்க வந்து இந்த பிரச்சனைய எழுப்புவாங்க. இந்த மாரி புதைக்கிறதுக்கு இடமே இல்லையே என்னம்மா பண்ண போறேன்னோனே, இந்த அம்மா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பக்கத்து ஊர்ல போய் இடம் கேட்டு பார்க்கும். அவைங்க இல்லையே என்ட்டலாம் இல்லைன்றுவாங்க. இன்னொரு இடத்துல போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் உனக்கு தரேன். ஆனா எனக்கு வந்து ரூ. 1,00,000 தரணும்." 1,00,000 ஏன்டா அங்க என்ன இடம் இருக்குடா உனக்கு ரூ. 1,00,000 தருது. பணத்த புடிக்குது இல்ல 1,00,000 தரணும் அப்படிங்கிற மாரி இது கொஞ்சம் பீரியாடிக் ஃபிலிமா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ரூ. 1,00,000 எங்க போவான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 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 தயக்கத்தோட இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கப்ப இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண இந்த அம்மா இதெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் வந்து மீதி இருக்க முழு கதை. நல்லா இருக்குமா அப்படின்னா வந்து அதான் சொல்றேனே இது ஒரு தனி வேர்ல்டு. ஸோ இந்த மாரி தனி வேர்ல்டுன்னு இருக்க படத்த கூட நீங்க எப்ப பார்க்கணும்னா வந்து வேற வேலை வெட்டியே இல்லாதப்போ உட்கார்ந்து பார்க்கணும். இதுல எனக்கு எமர்ஜென்சில இருக்கேன், ஒரு பிரஷர்ல இருக்கேன்னு உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் பண்றது வந்து உங்களுக்கு எரிச்சல் மூட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இந்த படத்த போட்டா எனக்கு 10 கிட்டு எரின்னு சொல்ல. எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. என்னதான் இருக்கு எதுவும் போடா அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த மாரி ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயங்கள் இருக்கு இந்த படத்த பொறுத்தவரை. ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பாக்குறேன். அதுவரைக்கும் தடவ லெக்சர் எடுப்பாங்களா? ஸ்கிரிப்ட் எடுப்பாங்களா? ஐ மீன் உட்கார வச்சு இங்க அட்வைஸ் கருத்தூசி போடுவாங்களான்னா கிடையாது. நல்லா இருக்கும் படம். ஸோ இதே மாரி நல்ல வீடியோ வந்து பாக்குறேன். அதுவரைக்கும் தடவ பாய்.